இந்த 5 கொலைகளையுமே பண்ணது நான் தான். முடிஞ்சா என்னை கண்டுபிடிங்க. 100 வருடங்களுக்கு மேலாகியும் இந்த குற்றவாளிய இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. 5 பெண்களை கொடூரமான முறையில கொலை செய்தவர் தான் ஜாக் தி ரிப்பர். யார் இந்த ஜாக் தி ரிப்பர்? இன்னைக்கு ஒரு பிளஸ் கிரைம் டாக்ஸ்ல ஒரு வித்தியாசமான கிரைமை பத்தி தான் பார்க்கலாம்னு இருக்கோம். கிரைம் அப்படின்னு போது பல வகையான கிரைம்கள் இருக்குது. அதுலயும் குறிப்பா இந்த கிரைம் ரொம்பவுமே ஸ்பெசிபிக்கா எல்லார் மத்தியிலுமே பேசப்பட்ட ஒரு கிரைம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, தொடர் கொலையாளிகளை போலீசார் நுணுக்கமான முறையில கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஆதாரமோ தடயமோ எப்படியாவது போலீசாருக்கு கிடைத்திரும். எனவே அதை வைத்துக்கொண்டு யார் இந்த கொலையை பண்ணிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி போலீசார் யோகிச்சு இறுதியில குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது தான் வழமை. ஆனா இந்த மாதிரியான குற்றங்கள் உலகத்துல நடந்திருந்தாலுமே இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல வகையான கிரைம் கேசஸ் இருக்கு. அதுலயும் ஒரு முக்கியமான கேஸ் தான் ஜாக் தி ரிப்பர். யார் இந்த ஜாக் தி ரிப்பர்? இவருக்கும் இந்த பெண்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த பெண்களை இவர் இவ்வளவு கொடூரமா கொலை செய்திருக்காரு அப்படின்றது இப்ப வரைக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதாவது 1888ஆம் ஆண்டு லண்டன்ல நடந்த இந்த சம்பவம் உலகத்தையே பதைக்க வைத்திருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 5 பெண்களுமே ஒரே மாதிரியா கழுத்தறுக்கப்பட்டு தங்களோட பிறப்புறுப்பு அறுத்தெடுக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த காலகட்டத்துல ரொம்பவுமே பரவலா பேசப்பட்ட ஒரு சம்பவமா இருக்குது. முக்கியமா இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணினவரை ஏன் இதுவரைக்குமே போலீசார் கண்டுபிடிக்கல அப்படின்றதுதான். அதுக்கு போலீஸ் தரப்புல இந்த சம்பவத்துக்கான ஆதாரங்கள் தடயங்கள் எதுவுமே கிடைக்கப்பெறல அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் கூட இப்படியான ஒரு சம்பவத்துல அந்த குற்றவாளிய போலீசார் கண்டுபிடிக்கல அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தையும் தரக்கூடியதுதான். 1888ஆம் ஆண்டு லண்டன்ல அநேகமான பெண்கள் பாலியல் தொழில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆய்வறிக்கைகள்ல கூட அந்த காலகட்டத்துல 1200க்கும் அதிகமான பெண்கள் இந்த தொழில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில கொலை சம்பவங்கள் ஆரம்பமாகுது. அதாவது 1888ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதி லண்டனின் கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய வைட்செப்பல் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல மேரி என்ற பெண் சடலமாக மீட்கப்படுறாங்க. மேலதிக பிரேத பரிசோதனையில அந்த பெண் 2 முறை கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட பிறப்புறுப்பு அறுத்தெடுக்கப்பட்டிருக்குது. இந்த சம்பவம் ரொம்பவுமே பரவலா அந்த காலகட்டத்துல பேசப்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல அநேகமான கொலை சம்பவங்கள் பதிவாகி இருந்துச்சு. எனவே அந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவமா இதுவும் இருக்கக்கூடும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சிருந்தாங்க. ஆனா இந்த பெண்ணோட இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இது ரொம்பவுமே கொடூரமா இருந்திருக்குது. அதனால போலீசாரும் தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. குறிப்பா சடலமா மீட்கப்பட்ட மேரி என்ற அந்த பெண் பாலியல் தொழில் செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்புல போலீசார் தங்களோட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கும் நிலையில அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி மேரி எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி ஆனி என்ற ஒரு பெண்ணும் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்புல மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, மேரிய போல இந்த ஆனி என்ற பெண்ணும் பாலியல் தொழில் செய்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருவருமே ஒரே வகையில தான் கொலையும் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீசார் மேலதிக விசாரணைக்காக ஏனியோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க. அந்த சமயத்துல தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்திருக்குது. அது என்னன்னா, மேரிய போலவே 2 முறை கழுத்தறுக்கப்பட்டு அதே போல பிறப்புறுப்பும் அறுத்தெடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இதுல நடந்திருக்க ஒரு சம்பவம் எல்லாரையுமே நிலைக்குலைய வைத்திருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, பிறப்புறுப்பு அறுக்கப்பட்ட நிலையில அவங்களோட கர்ப்பப்பை வெளியில எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா சம்பவம் நடந்த இடத்துல கர்ப்பப்பை
வெளியில எங்கேயுமே இல்ல அப்படின்றதையும் போலீசார் குறிப்பிட்டிருந்திருக்காங்க. எனவே இந்த சம்பவத்துக்கு அப்புறமா போலீசார் இந்த குற்றவாளியை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிர தேடுதல் வேட்டையில இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வாறான ஒரு சம்பவம் லண்டன்ல நடக்கிறது ரொம்பவுமே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்குறியும் எல்லார் மத்தியிலையுமே எழும்பவும் ஆரம்பிச்சிருக்குது. இதை தொடர்ந்து அதே செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி எலிசபெத் என்ற பெண்ணோட சடலமும் 2 பெண்களின் சடலம் எப்படி மீட்கப்பட்டுச்சோ அதே மாதிரி மீட்கப்படுது. அதுக்கப்புறமா போலீசார் இந்த குற்றவாளியை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே தங்களோட தேடுதல் வேட்டையில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குறித்த தினத்துல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, எலிசபெத் எப்படி சடலமா மீட்கப்பட்டாங்களோ அதே போல இன்னொரு பகுதியில கேத்ரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணும் அதே போலவே சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. சடலமா மீட்கப்பட்ட கேத்ரினோட பிரேத பரிசோதனையில கேத்ரினோட பிறப்புறுப்பு பகுதி அறுக்கப்பட்டு அதுல இருந்து அவங்களோட கிட்னியும் கர்ப்பப்பையும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலுமே அந்த சம்பவம் நடந்ததுக்கான எந்த தடயங்களுமே கேத்ரினை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து கிடைக்கல அப்படின்னு தான் போலீசார் கூறியிருக்காங்க. எனவே குறைந்த இந்த 4 கொலைகளுமே ஒரே தன்மையில தான் காணப்பட்டிருக்குது. ஒரே மாதிரி தான் 4 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 பேருமே பாலியல் தொழில் செய்யற பெண்களாகவும் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. எனவே இதுதான் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே இதனால இந்த 4 கொலைகளுமே ஒரே ஒரு நபர் தான் செய்திருக்க முடியும் அப்படின்னு தான் போலீசார் நினைத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த குற்றங்கள் எல்லாத்தையுமே ஒரே ஒரு நபர் தான் பண்ணிருக்க முடியும்ன்ற கோணத்துல போலீசார் தங்களோட விசாரணைகளை ஆரம்பிக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான தடயம் எதுனா, 2 கொலைகள் நடந்த சம்பவ தினமான செப்டம்பர் 30ஆம் தேதி 2 சந்தேக நபர்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தாங்க அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் செல்லுது. எனவே அந்த 2 நபர்களும் யார் அப்படின்னு சொல்லி போலீசார் தீவிரமா விசாரிக்கிறாங்க. குறிப்பா அதுல ஒருத்தர் ரொம்பவுமே உயரமாகவும் அழகா உடை அணிந்திருந்தார் அப்படின்னும் அவரோட ஒரு பெண் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியும் தகவல் கிடைச்சிருக்குது. எனவே இந்த குறிப்பிட்ட 2 நபர்களையுமே போலீசார் தேடி இருக்கிறாங்க. இருந்தாலுமே இறுதி வரைக்குமே அவங்க 2 பேருமே போலீசார் கண்களுக்கு புலப்படவே இல்லை. இந்த சம்பவங்களின் விசாரணைகள் தொடர்ந்துமே நடந்து கொண்டிருக்கும் சமயத்துல அதற்கான சரியான முடிவு எதுவுமே கிடைக்க பெறல. எனவே மீண்டுமே போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டை ஆரம்பமாகுது. அந்த சமயத்துல அதே ஆண்டுல நவம்பர் 10ஆம் தேதி மீண்டுமே இன்னொரு கொலை சம்பவம் நடக்குது. தொடர்ந்துமே 5 கொலைகள் அப்படின்னும் போது மக்கள் ரொம்பவுமே பதட்ட நிலையில தான் அந்த சூழ்நிலையில இருந்திருக்காங்க. எனவே 5ஆவதா கொலை செய்யப்பட்ட கேலி என்ற இந்த பெண் ரொம்பவுமே கொடூரமான முறையில தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா சடலமாக மீட்கப்பட்ட 4 பெண்களுமே ஒரே மாதிரியாகத்தான் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதே போலதான் கேலியும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எனவே கேலியோட பிரேத பரிசோதனையில அவங்களோட கழுத்து அறுக்கப்பட்டிருந்த நிலையில அவங்களோட பிறப்புறுப்பு பகுதியும் அறுக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கேலியோட இந்த சம்பவத்துல ரொம்பவுமே ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னன்னா, கேலியோட இதயமே அறுத்தெடுக்கப்பட்டிருந்திருக்குது. இந்த சம்பவத்தை பார்த்ததுமே எப்படியாவது இந்த குற்றவாளிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே தீவிரமா போலீசார் தேடி இருக்கிறாங்க. இருந்தாலுமே எந்த தடயங்களுமே போலீசாருக்கு கிடைக்க பெறல. குறிப்பா இந்த 5 பெண்களுமே பாலியல் ரீதியான தொழில் செய்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தொடர்ந்துமே ஒரே மாதிரி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எனவே இந்த கொலைகள் எல்லாத்தையுமே ஒரே ஒரு நபர் தான் பண்ணிருக்க முடியும் அப்படின்றத தான் போலீசார் உறுதியாக்கி இருக்காங்க. இருந்தாலுமே இறுதி வரைக்குமே இவர் தான் குற்றவாளி அப்படின்னு போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியலையா. அதுக்கு என்ன காரணம்னா, சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில போலீசாருக்கு எந்த தடயமுமே கிடைக்க பெறல. குறிப்பா சொல்ல போனா இந்த 5 கொலைகளுமே அந்த பகுதி மக்களை ரொம்பவுமே அச்சத்தில் ஆழ்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம போலீசாருக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமா இடைவேளை எடுத்துக்கொண்ட அந்த குற்றவாளி லண்டன்ல இருக்கக்கூடிய அநேகமான ஊடகங்களுக்கு மர்மமான முறையில கடிதங்களை அனுப்பி வைத்திருக்காரு. அந்த கடிதத்துல, நான் தான் இந்த 5 கொலைகளையுமே செய்தேன்,
இன்னுமே என்னோட கொலைகள் தொடரும் அப்படின்னு சொல்லி எழுதுனது மட்டும் இல்லாம அதுல ஒரு கையெழுத்தையும் இட்டிருந்தாரு. அந்த கையெழுத்துல ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு இருந்திருக்குது. எனவே இந்த கடிதம் அடுத்த நாள் காலையில பத்திரிகையில வந்ததுமே இன்னுமே அந்த நகரமே பரபரப்பாகுது. யார் இந்த ஜாக் தி ரிப்பர்? அவரை தான் எல்லாருமே தேடினாங்க. கடைசி வரைக்குமே இந்த மனிதன் யாரு கண்ணுக்குமே புலப்படல. அது மட்டும் இல்லாம எப்படி இந்த தடயங்கள் இல்லாம இவ்வளவு கொலைகளை பண்ணார் அப்படின்னு போலீசாருக்கே ஆச்சரியம் வந்திருக்குது. குறிப்பா சொல்ல போனா போலீசார் இந்த விசாரணையில அநேகமான வைத்தியர்களையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யறாங்க. இருந்தாலுமே இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தடையுமே போலீசாருக்கு கிடைக்க பெறல. அதனால இந்த விசாரணைகளை மேற்கொண்ட அநேகமான போலீசார் இந்த வழக்கை எங்களால தொடர முடியல அப்படின்னு சொல்லி கூட அவங்க அந்த வழக்குல இருந்து விலகி சென்றுட்டாங்களாம். எனவே அதுக்கப்புறமா அந்த பகுதியில அநேகமான கொலை சம்பவங்கள் நடக்குது. இருந்தாலுமே இத ஜாக் தி ரிப்பர் தான் பண்ணிருப்பாரு அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா ஜாக் தி ரிப்பரோட கொலைத்தன்மை கொஞ்சம் வித்தியாசமான பாணியில இருந்திருக்குது. அவரை மாதிரி யாருமே கொலை பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட கொலை சம்பவங்கள் இருந்திருக்குது. எனவே இந்த 5 கொலைகளை பண்ணது ஜாக் தி ரிப்பர் தான் அப்படின்றத போலீசார் தெரிஞ்சிருந்திருக்காங்க. ஆனா அவரை பிடிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே போலீசாருக்கு கிடைக்க பெறல. அதனால கடைசி வரைக்குமே இந்த குற்றவாளியை போலீசார்னால கண்டுபிடிக்கவே முடியல. எனவே இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த ஜாக் தி ரிப்பர் தொடர்புல அநேகமான புத்தகங்களும் படங்களும் வெளியாகி இருக்குது. குறிப்பா சொல்ல போனா 2015ஆம் ஆண்டு லண்டன்ல ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு சொல்லப்படுற மியூசியத்தையும் ஆரம்பித்திருக்காங்க. அந்த மியூசியத்துல ஜாக் ரிப்பரோட வரலாறு, அவரோட கொலைபாணி எவ்வாறான தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவுமே தெளிவா பட்டியலிடப்பட்டிருக்குது. குறிப்பா சொல்ல போனா 100 வருடங்களை கடந்துமே இவ்வாறான ஒரு அதிரடி குற்றவாளிய போலீசார்னால கண்டுபிடிக்க முடியாதது ரொம்பவுமே வருந்தக்கூடிய ஒரு செயலாகவும் பார்க்கப்படுது. இந்த சம்பவம் தான் 1888ஆம் ஆண்டு லண்டன்ல மட்டும் இல்லாம முழு உலகத்தையுமே அதிர வைத்த மிக அதிரடியான குற்ற வழக்காகவும் காணப்படுது.